ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசி வகையான உணவுகள் நம்ம குறைச்சிக்க வெயிட் லாஸ் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணலாம். இன்றைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். வெள்ளைச்சோளமில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. இது கூடவே அயன், மெக்னீஷியம்லாம் இருக்கிறதுனால விட்டமின்ஸ், மினரல்ஸ் டெஃபிஷியன்சி நமக்கு இருக்காது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன்லாம் இருக்காது. ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இது கூடவே 1/4 டம்ளர் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். இது கூடவே சேர்த்துற அடுத்த இன்க்ரீடியண்ட் 1/4 டம்ளர் பாசி பருப்பு. பாசி பருப்பு வேற, பாசி பயிறு வேற. பாசி பருப்புலையும் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது நம்மளோட மாவை நல்ல ஒரு சாஃப்டாக, ஒரு ப்ளஃபினஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூடவே 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து அதாவது தோலோடவே எடுத்துக்கிறதுனால இதில் அதிகப்படியான ஃபைபர் இருக்கும். ஸோ இது கான்ஸ்டிபேஷனுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால முதுகு வலி, மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்பவே ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம ரொம்ப குறைவாக தான் சேர்த்திக்கிறோம். இதுலேயுமே ஃபைபர் கண்டென்ட், ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ 4லேருந்து 5 முறை இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துட்டு இது எல்லாமே முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி 5லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். இது எல்லாமே நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி, கல்லுப்பும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாவை புளிக்க வைக்கணும். ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சாவே போதும். மாவு நல்லாவே புளிச்சு வந்துடும். நல்லா புளிச்சு சாப்பிடும்போது தான் மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி போடும்போதுமே நல்லா சாஃப்டாக வரும். ஆரம்பத்தில் நல்லா கலந்துட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றி கலந்துட்டுக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நான் இன்னைக்கு மினி இட்லி தான் போட போகிறேன். அதனால் மினி இட்லி பிளேட்டில் எல்லாத்துலேயுமே நான் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சைட் டிஷ்ஷுமே நான் ஒரு ஹெல்த்தியாக ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அதாவது கொள்ளு பொடி தான் ரெடி பண்ண போகிறேன். இட்லி பொடிக்கு நம்ம செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதுக்காக பேனில் நான் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். ஸோ மிதமான சூட்லேயே கொள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொள்ளு நல்லா வறுப்பட்ட உடனே இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ வெள்ளை உளுந்துமே நம்ம மிதமான சூட்லேயே நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கணும். உளுந்து ஒரு 50% நல்லா வறுப்பட்ட உடனே இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். ஸோ கடலைப்பருப்புமே இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரெண்டுமே நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்குமே நல்லா வறுத்து எடுத்து இதையுமே கொள்ளு போட்ட பிளேட்லேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ இது எல்லாமே ஒட்டுக்கா ஆறணும், அதுக்காக தான். ஸோ ஒரே பேனில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரணும். லைட்டாக பொரிஞ்ச உடனே கொள்ளு போட்ட பிளேட்லேயே இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா, நான் ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். வரமிளகாவும் நல்ல மிதமான சூட்லேயே நல்லா வறுப்பட்டு எடுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு புளியும் போட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்லேயே நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். அப்போ தான் புளியுமே தண்ணி பதம் இல்லாமல் நல்லா பொடியாக அரைச்சது போல் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ முழுமையாக ஆற விட்டுடலாம். கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம்,
1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. ஸோ இது எல்லாமே நல்லா லைட்டாக பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதையும் லைட்டாக வறுத்தது போல் எடுத்துக்கலாம். ஒரு 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்தி நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்தி எடுக்கணும். இதை நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் லைட்டாக இது போல் வறுத்தி எடுத்துடுறேன். அதுக்குள்ளே இட்லியுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இட்லி டீமோல்ட் பண்ணி பார்த்தா இட்லியுமே நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கொள்ளு பொடிக்கு கொள்ளு பருப்பு எல்லாமே நல்லா ஆறியிருக்கு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்தி தண்ணி ஊற்றாமல், ஏன்னா பொடி ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் இது போல் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியான கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகணும், ரொம்ப பச்சையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு எப்படி வெங்காயம் வதங்கினா பிடிக்குமோ அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இதில் ரெடியாக இருக்கிற மினி இட்லியும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். நான் மினி இட்லினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேங்கிறதுக்காக நான் இதை மாதிரி செஞ்சேன். நீங்கள் இட்லியை பெருசு பெருசாக போட்டு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொள்ளு பொடி தூவி விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் விட குறைவாக கொஞ்சம் தேங்காயும் போட்டோம். ஆனால் அப்போ தான் பொடி வந்து இட்லியோட சேர்த்து நல்லா கலந்துக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியான சோளம் கொள்ளு பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எப்போவுமே ஒரே மாதிரியாக சாப்பிட்டுட்டு இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா. ஸோ இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்குமே அலுத்து போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.